ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்போ நீங்களும் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக வந்து செம்ம ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிரஜன் எவிக்டடை யாராலையுமே வந்துட்டு ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அவருடைய கேமை ஸ்டார்ட் பண்ணார். இத்தனைக்கும் உள்ளே வந்துட்டு டம்மியாக நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க அவர் அனுப்புனது யாராலுமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்து தீர்மானம் எடுத்தாங்க நம்ம சாண்ட்ரா 2 நாளுக்கு முன்னாடி. கண்டிப்பாக நான் வந்துட்டு பக்காவாக பண்ணுவேன், உனக்கும் சேர்ந்து நான் கேம் ஆடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிட்டே இருந்தாங்க. நிறைய நேரங்களில் அவங்களோட குழந்தைய பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி பிரஜனுமே சொல்லியிருந்தார் ஒரு லைவ் இன்டர்வியூவில் வந்துட்டு, குழந்தைகளோடு நான் வந்து சாண்ட்ராவை பார்க்கறதுக்கு ஃப்ரீ டாஸ்கில் வருவேன் அப்படின்னு. நிறைய பேரோட திங்கிங் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் சாண்ட்ரா வச்சுருப்பாங்க, கனியை வச்சுருப்பாங்க அப்படின்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ஃப்ரீ டாஸ்க் வரதுக்கு முன்னாடி சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குன்னா பயங்கர ஷாக். இதில் என்ன கொடுமைனா, இவங்க 2 பேருமே இந்த பிக் பாஸ் சீசன் வரதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக பயங்கரமான அடின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. கொடுமை. அதை மீறின்னு உள்ளே வந்து கரெக்டாக 2 வாரமோ என்னமோ 3 வாரமோ இருந்தார் காலி அவர். இவங்க அடுத்த வாரமே காலி. எவ்வளோ கொடுமையாக இருக்குல்ல. எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நானும் பண்ண சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணாங்க. இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. ஏன் சுபிக்ஷாவோட நல்லா பண்ணாங்க, ரம்யாவோட நல்லா பண்ணாங்க, இப்போ இந்த வியானாவோட நல்லா பண்ணாங்க. ஏன் வியானா வந்து இதில் இருக்காங்க. எஃப்ஜே என்ன பண்ணார் முதல்ல, இந்த வாரம் என்ன பண்ணார்? பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லையே. சண்டை தான் போட்டார். விஜய் பருதி கேவலமாக வந்து அவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறது, அவங்களோட பர்சனல் விஷயங்களை பேசுகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணது சுத்தமாக வந்துட்டு, அதுவும் போன வாரம் பிரச்சனை, இந்த வாரம் சாண்ட்ராவா என்னையாது? இவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க. இவங்களை அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் கூட வியானா தான் போயிடுவாங்க, டெய்லர் அங்கிள் அப்படின்ற ஒரு வாய்ஸை நான் மறக்க போகிறேன்னு நினச்சேன். ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரம்யா இருக்காங்க, அதுக்கு மேலே வியானா இருக்காங்க, அதுக்கு மேலே எஃப்ஜே இருக்குது, அதுக்கு மேலே தான் சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவுக்கு ஒரு கணிசமான ஓட்ஸ் இருக்குது. ஏன்னா பிரஜனோட ஓட்டுமே வரும், அவங்களோட ஃபேன்ஸும் ஓட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில் சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நல்ல ஒரு பிளேயர். இதில் வேறு என்னென்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் தான் பேசுனாங்க. இப்போ திவ்யா மேலே செம்மகாலம் இருந்தாங்க. ஏன்னா திவ்யா வந்துட்டு வேறு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக திவ்யா சொல்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, திவ்யா வந்துட்டு நான் என்னை வெளியேற்றணும்னு நினைக்கிறா. ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை அனுப்பிச்சிட்டா, இப்போ என்னை இது பண்ண நினைக்கிறேன், அதனால ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வேறு என்னை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திவ்யா இருக்க சாண்ட்ரா வெளியே போகிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலைமை? ரொம்ப காண்டாக இருக்கும். அது வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்துட்டு போகும்போது சாண்ட்ரா வெளியில் போகும்போது திவ்யா எப்படி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அழறதுக்கு ஏதோ ஒரு சம்திங் பண்ணலாம், இல்லை அவங்க விலகியும் போகலாம். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சப்போஸ் அழுது கிட்ட வரும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி இவங்க போகும்போது பார்வதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ யோசிக்கும் போது பக்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிரஜன், இப்போது சாண்ட்ரா. பட் ஆனால் உள்ளே வந்துட்டு ரம்யா போயிட்டாங்களா, வியானா இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, கனி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.